பார்த்துக்கிட்டு என்ன 5 மணிக்கு என்ன கேட்டாங்க. பல்லழக பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கேட்டாங்க. மூக்கழக பார்த்துக்கிட்டு என்ன மூக ஸ்டாலிக்கு என்ன கேட்டாங்க. மோடிக்கு கூட என்ன கேட்டாங்க. அண்ணாவுக்கும் கேட்டாங்க.
அப்துல் கலாம் கேட்டா போய் நான் மாங்காய்க்கு மல்லிப்புக்கு முத்தாளக்காரனை வச்சிருந்தேன் பையன் ஆச்சு முட்டு கொலகார தேவடியா பையனே நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட போனாலும் என் புரிஞ்சு ஏந்தி போகணுன்னு கேட்க மாட்டான் என்ன சேலத்தில குடத்தப்பா என்ன செத்த நேரத்துல சென்னைக்கு விட்ட தேவடியா பையா மகளா அப்பா பாருமா அப்பா விட்டு இந்த பக்கம் வர்ற அப்பா அப்பா கண்ண மகள ஏப்பா ஏலாகிட்டு கண்ணுமாரம்மா கோயில் அண்டு இவ்வளாச்சு அண்ணன் வந்துக்குது யாருன்னா என்னையாட்டம் ஒருத்தர அழகாக்குறாங்களா பாரு அம்மா இந்த அழகு வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டமாமா பட்டேன் என்ன பேருக்கு எங்க போனேன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 15 வருஷம் மட்டும் வளர்ந்துடலாமா உங்க அம்மாவை கல்யாணம் செஞ்சு 15 வருஷம் வளர்ந்துடல ஏன் சனூசி போட்டு பாக்குறது அம்மாவை கூட்டிக்கிட்டு சேலத்துல எத்தனை எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறாங்களே அத்தனை டாக்டருக்கு கொண்டு விட்டேன் உங்க அம்மாவை ஆர்டர் விட்டு நீ எங்க போன அது கட்டவளை உடம்பு செக்கா பண்றதுக்கு ஓ இந்த சனநாடு குழாயில கை அப்பயும் வளர்த்தலமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன நக்கிற வேலை உனக்கு தான் 15 வருஷம் குழந்தைன்னா சரிப்பா சொல்லுப்பா பலான்னு விட்டுவிடுவேன் ஓ ஒண்டி விட அப்பயும் என்னடா குழந்தையலன்னு சொல்லி பழனி மலைக்கு வேண்டுதலை வச்சேன் முருகன் கோயிலுக்கு அங்க போய் பள்ளிக்கு போய் வேண்டுதல் வச்சுக்கிறேன் எப்படி வச்சேன் என்னால புள்ள குடிக்க முடியல சொல்ல மட்டும் கேட்கணும் முருகன் நீ புள்ள கொடுன்னு சொல்றது மட்டும் கேட்கணும் எப்படி வேண்டுதலை வச்சுக்கிட்டோம் எப்படி இங்கத்தான் நடந்தே வரேன்னு வேண்டுதல் ஆமா புளி சோறு கட்டிக்கிட்டு நானும் உங்க அம்மாவும் நடந்தே போனேன் 8 நாள் ஆகி போச்சு பழனி போய் சேரத்துக்கு நீ கூட நடந்து போயிருப்ப மாமா இருக்கத்தோட எப்படி நடந்து போயிருக்கான் நடந்து மெதுவா போறதுதான் சரி எப்படியோ போயிருப்பா சோப்பு சாம்பளம் வாங்கிட்டு இடும்பங்குளத்துல நானும் உங்க அம்மாவும் சுத்தமா தண்ணி ஊத்திக்கிட்டு பழனி படிக்கட்டுல படிக்கட்டுல உங்க அம்மாவை உட்கார வச்சேன் சரி நானும் உட்கார்ந்தேன் 2 பேரும் அடிச்சோம் பெட்டு கட்டல என்னாச்சு எதுக்கு பள்ளி படியில அடிச்சுக்கிறியா அது கட்டவல மொட்டை அடிச்சுக்கிட்டா மொட்டையா தவத்தலை பிறந்த தவமணி பண்ண அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 7 வண்டியில ஓட்டி விட்டுனேன் ஆடு மாடு அண்டா குண்டா பீரோ கட்டெல்லாம் ஓட்டி விட்டா என்னாச்சு இந்நேரத்துக்கு கலந்துக்கிட்டு வந்துக்கிறேன் அப்பையும் புறச்ச கல்ல குடிக்கிறான்டா என்ன பெத்த அப்பாவை கமுத்து போட்டு சைக்க கையில அடிக்கிறான்டா கல்ல குடிக்கிறானா அப்பாவை பீடி குடிக்கிறான் அப்பா சுருட்டு அடிக்கிறான் இன்னொரு வேலை செய்யறான் பூஜை வச்சுக்கிட்டான் இவனாடு இருக்க கூடாது நாம எத்தனை நாளைக்கு கண்ணல பாத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு 1 மணிக்கு நைட் 1 மணிக்கு தூங்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ள 2:30 வந்து பார்த்தேன் நீ அம்மால கட்டில மேல படுத்து தூங்குனீங்க உன் கோவம் தெரியுமே இலப்பனா அடிச்சு போடுன்னு அசாத கட்டில கையில படுத்துக்கிட்டேன் ஏப்பா 2:30க்கு அம்மால நீ என்னப்பா செஞ்சீங்க அம்மா மகளை வர சொன்னமே மக வருவான்னு சொல்லி இட்லிக்கு மாவாட்டமா நானும் சாயந்தரம் 6 மணிக்கு மாவாட்டு வர வைக்கணும் 2:30 வேலைக்கு போயிட்டு நைட்ல ஆட்டுறதான் என்ன பழச்சோறு நாய் குடிக்கிற அப்படி சலப்பு சலப்பு அம்மா வயசு ஆயிடுச்சு அரிசி கம்மியா போட்டு தண்ணி அதிகமா விட்டா அதுல தண்ணி விட்டு தான் ஆட்டணுமா ஆமா ஏப்பா நீ நான் ஒரு அடி மாவாட்டு போட்டு ஊர் தரமா என்ன சொல்லு போட்டுருவேன் ஓ ஊர் சனத்தை பாக்குறோம்னா மாவாட்டு அறிவு கட்டவல ஏப்பா அம்மா தாடி அவன் உறவு சொந்த
தான் போயிடும் நீ பழச்சுக்க கொள்ளக்காரன் நல்லா வந்தா அதனால இல்ல போக மாட்டோம் தேவையா போய் சரியான வேலை செய்யறோம் சம்பாதிக்கிற காய்ச்சி கொண்டு போய் அங்கேயே வருவோம் நல்லா ஓடி போச்சு அப்பெல்லாம் தெரியல இல்ல வாரத்து 2000 ரூபாய் வாங்கினாலும் சரி 120 தான் இங்க மீதி காய்ச்சலாம் அங்கேயே போச்சு வருவோம் போய் ஒரு வருஷம் பழச்சுக்கமா போக மாட்டேன் சரி அங்க போய் பழக்கெல்லாம் போகுது ராணிமா வரும் சரி ராணிமா சொல்ற பேச்சு கேட்டு பழச்சுக்க சரி ராணிமா வருதா சொல்லுப்பா எப்பா பீ வருது அங்க போய் கேட்டோம்